வந்து தக்காளி சாதம்னாலே கொலகொலப்பாக செஞ்சு சுட சுட சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். ஒரு நேரம் செய்வோம், அதுக்கப்புறம் அந்த சோறை வந்து யாருமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த கொலகொலப்பு தன்மை உள்ள தக்காளி சாதம் அந்த ஒரு டைம் சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஆறி போனோடனே இந்த பச்சரிசி வந்து உருகிரும். அப்படிங்கும்போது அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இன்றைக்கி பொழுகுன்னு செய்யறதுனால எப்படி வந்து தெரியல பார்ப்போம். இந்த அரிசியும் வந்து வேறு, எப்போயுமே பிரியாணி செய்வோம் மாவு பச்சரிசின்னு சொல்லி அதான் செய்வேன். இது கொஞ்சம் பொடி பச்சரிசி. தண்ணி கொதிச்சோன்னே இந்த அரிசி சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் இந்த சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இது கூட சேர்த்து தனி மிளகாய் சேர்த்துருக்கேன். குக்கருக்கு விசில் போடல, விசில் போடாமல் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டாச்சு, இதுக்கு வந்து விசில் போடாமல் செய்யணும். விசில் போட்டோன்னா அந்த வேறு டேஸ்ட்டே மாறிடும். குக்கரில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வந்துடும், பாத்திரத்தில் செய்கிற மாதிரி வராது. அதுக்கு தான் வெறும் மூடி மட்டும் தான் போட்டிருக்கேன், குக்கர் மூடி. இந்த மாதிரி தான் செய்யணும் தக்காளி சாதத்துக்கு. தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி சேர்த்துடலாம். தக்காளி பிரியாணி எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி பிரியாணிக்கு நெய் நிறைய சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூடான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பிரியாணி தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சுக்கலாம். குக்கரில் மூடாமலே நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை செய்யாமல் செஞ்சுக்கலாம்.